பாலஸ்தீனன்ற பேச்சுக்கு இடம் இல்லை, பாலஸ்தீனர்கள் யாரும் இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அமெரிக்காவுடைய பதில் என்ன? அரபு நாடுகளுடைய பதில் என்ன? சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடைய பதில் என்ன? இந்தியாவுடைய பதில் என்ன? நீங்கள் ஒரு நாட்டையும் ஒரு இனத்தையும் அழிக்க முற்பட்டீங்க அப்படின்னம்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஹிட்லரால் யூத இனத்தை அழிக்க முடிஞ்சுதா? பாலஸ்தீனம் வந்துட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அவர்கள் எங்கே செல்லுவார்கள்? அவர்களை அடிமைப்படுத்தி விடலாம், ஒழித்து விடலாம், காசா பகுதியை இஸ்ரேலோட சேர்த்துடலாம், மேற்கு கரையை சேர்த்துக்கிடலாம் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்குமானால் அதற்கு அமெரிக்கா ரகசியமாகவோ அல்லது டிப்ளமேட்டிக் சேனல்ல ஏதாவது ஒரு வேலையை செய்யுமானால் அது பேரழிவிற்கு இட்டு செல்லும். வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல் இன்றோடு 2 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு இஸ்ரேலில் நடந்த ஒரு சந்திப்பு, ஒரு நிகழ்ச்சியின் மீது ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியும் சற்றொப்ப ஒரு 1700 பேருக்கு மேல் கொன்று குவித்தது. அது மட்டுமல்லாமல் பல பேரை அவர்கள் பிணைய கைதிகளாக பிடித்தும் சென்று விட்டார்கள். அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் அன்றைக்கு தொடங்கிய தாக்குதல் இன்று வரை தொடர்ந்து நடந்து வருகின்றது, 2 ஆண்டுகளாக. ஆனால் பாலஸ்தீனத்தின் மீதும் பாலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் மீதும் பாலஸ்தீனர்கள் மீதும் அப்பாவி பாலஸ்தீனர்கள் மீதும் இஸ்ரேல் நீண்ட நெடுங்காலமாக தாக்குதல் நடத்தி கொண்டு வருகிறது. இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், பொதுவாக நமது இணையத்துக்கு வந்து பார்க்கக்கூடியவர்கள் கூட முதலில் ஹமாஸ் தானே தாக்குதல் நடத்தியது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சரி, முதலில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நாலேஜுக்கு ஹமாஸ் தான் முதல்ல தாக்குதல் நடத்துச்சு, காசாலேருந்து நடத்தினாங்க. ஸோ காசா மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. சரி, அப்புறம் அங்கே வந்துட்டு மேற்கு கரை என்று சொல்லக்கூடிய வெஸ்ட் பேங்க் மேலேயே வந்துட்டு தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி தானே. அந்த பகுதியை ஏன் பாதிக்கு மேலே வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு கைப்பற்றி வச்சிருக்குது? ஏன் ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்கையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க? ஜெருசலத்தை எப்படி நாங்கள் விட்டு தர மாட்டோம்னு சொல்கிறாங்க? அப்போ அதெல்லாம் பாலஸ்தீனம் தானே, ஒப்புக்கிட்ட விடயம் தானே. அப்போ இஸ்ரேலுடைய நோக்கம் என்னன்னா, காசாவை அழிக்கணும், மேற்கு கரையை சேர்த்துக்கிறணும், பாலஸ்தீனன்றதே ஒன்று கிடையாது, பாலஸ்தீனர்கள் யாரும் கிடையாது. இதானே வந்துட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்றாரு. அதை பைபிளில் நீங்கள் வந்துட்டு இந்த கதையை இந்த வரலாறு பைபிள்லேருந்து தொடங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காக நான் சொல்ல வரேன். பாலஸ்தீனன்றதே ஒன்று கிடையாதா? வரலாறு பேசுறீங்களா? பாலஸ்தீனம்னு ஒன்று கிடையாதா? பாலஸ்தீனர்கள் யாரும் கிடையாதா? ஒருத்தன் காதுல பூ சுத்தலாம், உலகத்தின் காதுகளுக்கே பூ சுத்துவீங்களா நீங்க? எனவே முதல்ல நியாயத்தை பேச கற்றுக்கொள்ளுங்கள். யாரை வேண்டுமானாலும் பாதிக்கலாம். உங்ககிட்ட வளமும் ஆயுதமும் இருக்குதுன்றதுக்காக இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தக்கூடிய விடயங்கள், இந்த போர், இதற்கு எதிராக அரபு நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து பதிலடி கொடுக்கணும்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னோம்னா அமெரிக்காவும் நிற்க முடியாது, இஸ்ரேலாலும் தாங்க முடியாது. நான் ஏன் இந்த 2 நாடுகள் அப்படின்ற ஒரு தீர்வு திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஏன் பேசுறோம்? அது பாலஸ்தீனம். அந்த இடத்தில் பீரங்கி முனையில் 1948 இஸ்ரேல் ஸ்தாபிக்கப்பட்டது. மகாத்மா காந்தி சொன்னாரு. அவர் என்ன விவரம் தெரியாத வர்றாரு? மகாத்மா காந்தி அவர் சொன்னாரு, பாலஸ்தீன மண்ணில் நீங்கள் உங்களுடைய நாட்டை வைக்கின்றீர்கள், அது பிரிட்டிஷ்காரனுடைய பீரங்கி முனையில் செய்யாதீர்கள், பாலஸ்தீன மக்களினுடைய ஒப்புதலோடு செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் அகிம்சையை கடைபிடிக்கிறவர். அவர் சொன்ன வார்த்தைகள் இது. அதனாலதான் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த முதன்மை நாடுகள்ல முதல் நாடா நிற்கிறது இந்தியா. ஹமாஸ் ஒன்று தீவிரவாத அமைப்புன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கலாம், அமெரிக்கா இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்கலாம். இந்தியா அதை செய்யவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஹமாஸ் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லெஜிட்டிமேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த காசா பாலஸ்தீனியன்ஸ். அப்போ அந்த இடத்தின் மீது கடந்த 2 ஆண்டுகளாக தாக்குதல் நடத்தி 1700 பேர் இங்க கொண்டுட்டாங்கன்ற ஒரே காரணத்தை சொல்லி 67,000 பேருக்கு மேல் பாலஸ்தீனர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும்.
1,70,000 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். இதுக்கு நடுவில் கடந்த 6-7 மாதமா வந்துட்டு எந்த விதமான நிவாரணப் பொருட்களும் அங்க வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அழிசாட்டியத்தின் காரணமா 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பட்டினியால் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் இவர் ட்ரம்ப் வந்துட்டு நான் போரை நிறுத்துறேன், ஹமாஸ் வந்துட்டு அந்த பணைய கைதிகள் எல்லாரையும் விடுதலை செய்யணும், இதை ஒத்துக்கலைன்னா ஹமாஸ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவர் டெட்லைன் கொடுத்துருக்காரு, ஒத்துக்கலை அப்படின்னோம்னா ஹமாஸ் அந்த இடத்துல ஒரு பெரிய ரத்த கலரி ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி மிரட்டி இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே இஸ்ரேல் சார்பாக நின்று தான் மிரட்டுவார், இப்போ அதை தான் மிரட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கும் பேச்சுவார்த்தை நடந்து அமைதி பேச்சுவார்த்தை நடப்பதாக சொல்லக்கூடிய இந்த நாளிலும் கூட இஸ்ரேலுடைய குண்டு வீச்சில் 63 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் நிறுத்தல, தாக்குதலை நிறுத்தல. அது 67,000 பேர்னா எவ்வளவு அப்படின்னீங்கன்னா 33 பாலஸ்தீனருக்கு ஒருத்தர் வீதம் கொண்டு இருக்கிறாங்க. 10% பாலஸ்தீனர்களை கொன்று குவித்திருக்கிறது. அந்த 352 சதுர கிலோமீட்டர் அந்த பரப்புல கிட்டத்தட்ட எந்த பில்டிங்குமே இல்லை அப்படின்ற அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் குண்டு வீசி தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. எந்த மருத்துவமனையும் கிடையாது, எந்த பள்ளிக்கூடமும் கிடையாது, எந்த நிவாரண முகமும் கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அதனாலதான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்துட்டு இஸ்ரேல் அங்கே பெரிய ஒரு இன அழித்தலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி குற்றம் சாட்டி இருக்கிறது. வார் கிரிமினல் என்று சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாஹு இஸ்ரேலிய பிரதமரை அது குற்றம் சாட்டி இருக்கிறது. ஆனா அமெரிக்கா அதெல்லாம் ஏத்துக்கல. இஸ்ரேலுக்காக நான் நிற்பேன். இந்த 2 ஆண்டு கால போர்ல மட்டும் அமெரிக்காவினுடைய ஆயுத உதவிகள் 21 பில்லியன் 2100 கோடி டாலர்கள் இன்ட்டு 90 நீங்க வகுத்துங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இந்த அமெரிக்காவினுடைய இந்த சப்போர்ட்டும் இந்த பைனான்சிங்கும் இந்த ஆயுத வளங்களும் இல்லை என்றால் இஸ்ரேலால இவ்வளவு காலம் இந்த போரை நடத்தியே இருக்க முடியாது. ஆக அமெரிக்கா அங்கே நடந்த இன அழித்தலுக்கு கூட்டு பொறுப்பாளி. இதுதான் முக்கியம். இதை உலகம் சொல்ல வேண்டும், இந்தியா சொல்ல வேண்டும், பிரதமர் மோடி அறிவிக்க வேண்டும். இஸ்ரேல் நம்முடைய நண்பர் இருக்கலாம், அது வேற விஷயம். நண்பனா இருந்தாலும் சர்வதேச அளவில் நியாயம் ஒன்றுதான். அதைத்தான் முதல்ல பார்க்கணும். எதற்காக எல்லாரையும் கொண்டீங்க? பலமுறை அமைதி போர் நிறுத்தத்தை செய்து அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டார் சொல்லியிருக்காங்க. கட்டாருக்கு பின்னாடி எல்லா அரபு நாடுகளும் இருக்குது. ஈஜிப்ட் சொல்லுது, அமெரிக்காவோட தான் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா படுகொலைகள் மட்டும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வந்த ஹெஸ்புல்லா அமைப்பையும் அடிச்சாங்க. ஹெஸ்புல்லா லெபனான்ல இருக்கக்கூடிய அங்க மட்டும் 4000 பேரை இஸ்ரேல் கொண்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உலக நாடுகள் சும்மாவே இருக்குமா? எவ்வளவு காலத்திற்கு? என்னங்க இப்பதான் வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறாரு, இப்ப நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னு. அவருடைய அமைதி பேச்சுவார்த்தையில் முதலில் பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற வார்த்தை எங்கே இருக்கிறது? என்னுடைய கேள்வி அதுதான். அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் அப்புறம், முதல்ல பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாட்டை அதை அங்கீகரிக்கணும். அது அந்த மக்களுடையது, அந்த மண் மக்களுடையது. ஜோர்டன் ரிவர்ல இருந்துட்டு மெடிட்டரேனியன் சீர் வரை எல்லாம் பாலஸ்தீனம் தான் அப்படின்ட்டு அம்மா சொல்றது அப்படியே நாங்க ஏத்துக்கணும்னு சொல்லல. இஸ்ரேல் வந்துடுச்சு, இருக்குது ஒரு நாடா, ஃபைட் அகாம்ப்ளி. அதனால 2 நாடுகள் இருக்கணும் அப்படின்றோம். பாலஸ்தீனமும் இருக்கணும், சுதந்திரமான பாலஸ்தீனமும் இருக்கணும், இஸ்ரேலும் இருக்கணும். ஆனா அங்க அந்த இடத்துல பாலஸ்தீனத்தையும் இருக்காம நான் பாலஸ்தீனன்ற பேச்சுக்கு இடம் இல்லை, பாலஸ்தீனர்கள் யாரும் இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப அமெரிக்காவுடைய பதில் என்ன? அரபு நாடுகளுடைய பதில் என்ன? சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடைய பதில் என்ன? இந்தியாவுடைய பதில் என்ன? நீங்க ஒரு நாட்டையும் ஒரு இனத்தையும் அழிக்க முற்பட்டீங்க அப்படின்னம்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஹிட்லரால யூத இனத்தை அழிக்க முடிஞ்சுதா? ஆனா அந்த யூத இனம் தான் இப்போ பெரிய அளவுக்கு பாலஸ்தீன இனத்தை அழிக்க பார்க்குது. யாரும் அழிக்க முடியாது. எல்லாம் இறைவனை நம்புறது, ஆபிரகாம் நம்புறது, அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், அது அப்புறம். நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க பாலஸ்தீனர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கான இடம் என்று நீங்க பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டது மேற்கு கரை, காசா, கோலன் ஹைட்ஸ் ஆகிய 3 இடங்கள்.
ஜெருசலம் அது தீர்க்க முடியாத ஒரு தகராறாக இருந்துட்டு வருது. ஆனா பாலஸ்தீனத்தினுடைய ஒப்புதல் இல்லாதையே ஜெருசலம் வந்துட்டு இஸ்ரேலுடைய ஒரு நகரமாக அங்கீகரித்தது அமெரிக்கா. இட் இஸ் ராங். அது தவறு. ஜெருசலம் தொடர்பான அந்த முடிவு பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் தான் கலந்து எடுக்கணும். அமெரிக்கா உள்ள வரக்கூடாது. உன்னோட கேம்ப் டேவிட் என்ன ஆச்சு? கேம்ப் டேவிட் நீங்க நடத்திய பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு? அதுல எந்த சரத்தை வந்துட்டு இஸ்ரேல் நான் நம்பிக்கிட்டு இருக்குது? சும்மா நாளை கடத்துறதுக்கும் இடையில வந்துட்டு கொஞ்ச நாள் போரை நிறுத்திட்டு தங்க சுதாரிச்சுக்கிறதுக்குமான ஒரு வேலையைத்தான் வந்துட்டு இந்த போர் நிறுத்தத்தின் மூலமா இஸ்ரேல் இதுவரைக்கும் பண்ணிட்டு வந்திருக்குது. அப்ப தொடர்ந்து இப்படிப்பட்ட அழிவை இந்த உலக நாடுகள் பார்த்து கொண்டே இருக்குமா? அது அரபு நாடுகளின் மிகப்பெரிய கிளர்ச்சியையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டு வரேன். பாலஸ்தீனத்தை அழித்து காசாவை ஒரு பஃபராக மாற்றிக்கொள்ள இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சி என்பது மத்திய கிழக்காசியாவில் இஸ்ரேல் வர்சஸ் அதர்ஸ் இல்ல யூதர்கள் அரபியர்கள் என்கின்ற இறுதி மோதலுக்கு இட்டு சென்றோம் என்று சொல்லி இருக்கின்றேன். எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன். ஏன்னா அதான் ஏற்படும். இப்ப இருக்கக்கூடிய அந்த ராஜாக்களுடைய அரசெல்லாம் வந்துட்டு எவ்வளவு காலம் நீடிக்கும்னு சொல்ல முடியாது. அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவங்களாம் ஏன்னா அந்த மக்கள் தங்களுடைய ஒரு அங்கமாக உறவுகளாக பாலஸ்தீனத்தை பார்க்குறாங்க. அதற்கான தீர்வு திட்டத்திற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு ஐநா. இன்றைக்கு 146 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கின்றன. பிரான்ஸ், இங்கிலாந்து உட்பட, ஜெர்மனி உட்பட. ஆனா ஒரு 10 நாடுகள் அப்படி இல்லை, இஸ்ரேல் சொல்றபடி நடக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்னும் சில நாடுகள் சொல்றாங்கன்னா அதை உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப the will of the majority in the UN Assembly must have to prevail upon. அதான் நடக்கணும். அந்த மக்களுடைய வாழ் உரிமை, அந்த மண்ணில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, அது நிலைநிறுத்தப்பட வேணும். அது நிலைநிறுத்தப்படாமல் இந்த படுகொலைகள் தொடர்ந்தால் அதற்கு பிறகு என்ன என்ற பெரிய கேள்வியிடும். இது தொடர்ந்தால் என்ன செய்வது என்கின்ற ஒரு பெரிய கேள்வியிடும். அது இஸ்ரேலுக்கு அபாயகரமானதாக முடியும். அமெரிக்காவுக்கும் தான். பெரிய விமான தாங்கி போர்க்கப்பல்கள்லாம் கொண்டாந்து மெடிட்டரேனியன் சீலையும் ரெட் சீக்கு முன்னாடியும் நிறுத்தி வச்சுட்டா பிரச்சனை நின்றுடாது. ரஷ்யாவும் சீனாவும் இறங்குற வரைக்கும் தான் அதெல்லாம் நடக்கும். இல்ல பாகிஸ்தானோட அணு ஆயுதங்கள் சவுதி அரேபியா நிமித்தம் பாவிக்கப்படும் என்ற சூழல் ஏற்படும் என்றால் அப்பொழுது எல்லா காட்சிகளும் மாறிவிடும். ஏன்னா தங்கள் இனம் அழிவதை எந்த ஒரு அரபியனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது இவ்வளவு வளமோடும் இவ்வளவு பலத்தோடும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அண்டோனியோ கட்டாரஸ் ஐநாவுடைய பொதுச் செயலர் என்ன சொன்னார்? ஹமாஸ் நடத்திய தாக்குதல் ஒரு வெற்றிடத்திலிருந்து வந்த தாக்குதல் என்று அவர் என்று எண்ண முடியாது அப்படின்னார். ஏன்? பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்குமான தொடர் மோதலில் அது ஒரு அங்கம், அவ்வளவுதான். ஆனா அதே காரணமாகிட்டு நீ இஸ்ரேல நான் ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தை நான் அடிப்பேன் அப்படின்னு இஸ்ரேல் நினைச்சதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார் கட்டரஸ். இது ரொம்ப முக்கியமான இடம். அதனால்தான் தென்னாப்பிரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த இன அழித்தலை நிறுத்த வேணும்னு சொன்னது. இஸ்ரேல் சார்பாலாம் வாதிட்டாங்க. நாங்க அங்கீகரிக்கல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை அப்படி சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்தில் வந்து அவங்க வாதிட்டாங்க. அவங்களுடைய வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள். எடுபடல. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டது. அதன் தலைவர் ஒரு போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்திலாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் லெட் பெட்டர் சென்ஸ் பிரிவேல் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி அவருடைய புத்தி நியாயத்தை நோக்கி வர வேண்டும். இல்லை நாங்கள் தொடர்ந்து படுகொலையில் தான் ஈடுபடுவோம் அப்படின்னோம்னா the course of events may lead to anything which may not be in our control. இதே மாதிரி நடந்துகிட்டே போச்சுன்னா அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நீங்களே எதிர்பாராத அளவிற்கு உங்களுடைய கைமீறி சென்றுவிடும். அப்பொழுது ஒட்டுமொத்த இஸ்ரேலுடைய இருப்பும் கேள்விக்குறியாகும். அது எப்படி இஸ்ரேலுடைய பலம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
எப்படிப்பட்ட பலசாலியெல்லாம் அந்த நாட்டு உலக சரித்திரத்தில் வீழ்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். எனவே ஹிட்லராலையும் வீழ்ந்துட முடியும் அப்படின்னம்னா இஸ்ரேலாலையும் ரொம்ப நாள் இருக்க முடியாது. எனவே அமெரிக்காவும் மற்ற அவருடைய வட அட்லாண்டிக் ஒப்பந்த கூட்டமைப்பு நாடுகளும் நாணயமான ஒரு தீர்வை நோக்கி, இரு நாடுகள் அந்த அந்த சொல்யூஷனை நோக்கி இஸ்ரேலுக்கு அழுத்தம் தந்து பேச்சுவார்த்தைக்கு வரவழைத்து ஒரு தீர்மானமான அரசியல் தீர்வை எட்ட வேண்டும். எ பர்மனன்ட் பொலிட்டிக்கல் சொல்யூஷன். அப்படி செய்யவில்லை என்றால் ஆயுத முனையில தான் வச்சு பாலஸ்தீன விஷயத்தை முடிக்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னம்னா அதை எந்த அரபு நாடும் ஏற்றுக்கொள்ளாது. அது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்திற்கு எதிரான ஒரு விடயமா போயிடும். இன்றைக்கு அமெரிக்கா சட்டம் எதிர்பாராத அளவிற்கு சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்ட அந்த ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட், ராஜதந்திர ஒப்பந்தம் ஆனது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் கட்டார் உள்ளிட்ட சிறிய நாடுகள், இந்த நாடுகள்லாம் ஒன்னா சேர ஆரம்பிச்சாங்க அப்படின்னம்னா அமெரிக்காவுக்கு அந்த வந்துட்டு எந்த விதமான இருப்பும் இருக்க முடியாது. அவங்களுடைய இதெல்லாம் எப்படி தாக்க முடியும் ஈஸியா அப்படின்றத ஏற்கனவே ஈரான் காட்டிட்டான். அதனால தான் ஒரே நாளில் போர் நிறுத்தம் வந்துச்சு. மிசைல் தான் தீர்மானிக்கும் அப்படின்னம்னா அப்புறம் ராஜதந்திரத்துக்கு எந்த இடமும் இல்லை, ஏவுகணைகள் தான் தீர்மானிக்கும். இது ரொம்ப அபாயகரமான ஒரு சூழல். இது ஏதோ நம்ம கிட்ட ஆர்ம்ஸ் இருக்குது, பாலஸ்தீனம் வந்துட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, அவர்கள் எங்கே செல்லுவார்கள், அவர்களை அடிமைப்படுத்தி விடலாம், ஒழித்து விடலாம், காசா பகுதியை இஸ்ரேலோட சேர்த்துடலாம், மேற்கு கரையை சேர்த்துக்கிடலாம் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்குமானால் அதற்கு அமெரிக்கா ரகசியமாகவோ அல்லது டிப்ளமேட்டிக் சேனல்ல ஏதாவது ஒரு வேலையை செய்யுமானால் அது பேரழிவிற்கு இட்டு செல்லும். எனவே மீண்டும் சொல்கின்றேன், லெட் பெட்டர் சென்ஸ் ஷுட் ப்ரிவைல். அது இல்லை என்றால் சர்வமும் நாசமாகிவிடும். பாலஸ்தீனத்தினுடைய இருப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதை அங்கீகரிக்கப்படாமல் ஒரு தீர்வை திணிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது பேரழிவுக்கு இட்டு செல்லும். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.